பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். The Lord your God will set you high above all the nations of the earth. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாங்க. நீ மேன்மையாக இருப்பாய் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எவ்வளவு நாட்கள் நீங்க ஏசப்பாவுக்காக அநேக காரியங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அநேக நாட்கள் நீங்க அவரோட நீங்க பிரசனத்துல காத்திருந்து நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. அநேக நாட்கள் நீங்க அவருக்காக அநேக காரியங்கள் செய்திருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு மனுஷங்க எல்லாரும் உன்னை ஏளனமாக பேசலாம், மனுஷங்க உன்னை கண்டு கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை மேன்மையாக வாழ வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றப் போகிறேன். நீ காத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் உண்டாக போகுது. நான் உனக்கு அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். உன்னை மேன்மையாக வாழ வைப்பேன். இந்த மனுஷங்க பேசுகிற மாதிரி நீ தாழ்ந்துதான் நீ இருப்ப, நீ வறுமையிலே தான் நீ வாழப்போகிறேன்னு சொல்லி மனுஷங்க உன்னை ஏளனமாக பேசியிருக்கிறாங்க. இல்ல, நீ என்னை தேடினாய், நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உன்னை மேன்மையாக வாழ வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க அவரை தேடுனீங்க அநேக நாட்கள், உண்மையாக நீங்க தேடுனீங்க, ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை மேன்மையாக வாழ வைக்க போகிறார். சந்தோஷமாக இருங்க. நாட்கள் வரப்போகுது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க அநேக நாட்கள் சோர்ந்து போயிருந்தாங்க. இந்த நாள் ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக பிள்ளைங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தின்படி எல்லா எல்லைகளையும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தகப்பனை விஸ்தாரமாக்குங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, அநேக இடங்களுக்கு கொண்டு பயன்படுத்துங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுப்பா உங்களை உயர்த்த போகிறார். அவர் உங்களை ஊழியத்திலையும் கொண்டு பயன்படுத்த போகிறார். அதிகமாக நீங்க அவருக்காக நீங்க சொல்லிக்க போறீங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி சிறந்தவர்களாக நீங்க வாழ அவரே உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.